சிவா திருச்சிற்றம்பலம். அடியாருடைய சிறப்பை சொல்கிறது தான் ஒரு சின்ன ஒரு கதை. இந்த கதையை வச்சு நீங்கள் அடியார்கள் என்பவர்கள் எவ்வளோ சிறந்தவர்களாக இருந்திருக்கிறாங்க, எவ்வளோ சிறப்புன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஒரு பக்தன் அவன் இறைவன் மீது பக்தி கொண்டு அவரை அடைய விரும்புகிறான். இறைவனை நோக்கி அவன் பயணிக்கும் போது கர்மத்தால் அவன் அடிபடுறான். சுவாமி என்ன பண்ணுறாரு, அவங்ககிட்ட இன்னும் கொஞ்சம் கர்மங்கள் இருக்குது, நீ அந்த கர்மத்தை எல்லாம் கழிச்சாதான் என்னை அடைய முடியும், நீ தூயவனாக இருந்தால் தான் என்னை அடைய முடியும், அதனால் நீ என்னவா பிறக்க விரும்புகிற அப்படின்னு கேட்குறார். அவன் சற்றும் தயங்காமல் நான் மீனாக பிறக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஏன்பா மீனா நீ பிறக்க விரும்புகிற அப்படின்னா, மீனா நான் பிறந்தேன்னா உன்னுடைய சிவாலய குளத்தில் மீனாக இருக்க விரும்புகிறேன். ஏன் அப்படின்னா, சிவனடியார்கள்லாம் அங்கே அந்த குளத்தில் காலை கழுவாங்க, அந்த அழுக்கை நான் சாப்பிடுவேன், பாதி கர்மம் போயிடும். தண்ணி எடுத்து வாய் கொப்பளிச்சு துப்புவாங்க, தேவாரம் திருவாசகம் பாடன அந்த வாயால் உமிழ்வாங்க, அதை சாப்பிட்டு சுத்தமாகுவேன், இன்னும் கர்மங்கள் எல்லாம் விலகிடும். குனிஞ்சு முகத்தை கழுவும் போது அந்த திருநீரெல்லாம் தண்ணியில் போடும், அந்த திருநீரை சாப்பிட்டு பாதி என்னுடைய கர்மங்கள் எல்லாம் நான் முழுமை பெற்றுடுவேன், சீக்கிரமாக உன்னை நான் அடைஞ்சிருவேன், அதனால் நான் மீனாக பிறக்க விரும்புகிறேன், சிவாலயத்திலே சிவன் குளத்தில் மீனாக பிறக்க விரும்புகிறேன் அப்படின்னு அந்த அடியவன் கேட்குறாரு. அப்போது இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, சிவனடியார்களுக்கு எந்த அளவுக்கு மகத்துவம் இருக்குது. உண்மையான சிவனடியார்களை சொல்கிறேன். ஓயாமல் உள்குவார் உள்ளிருக்கும் உள்ளன, எப்பொழுதும் சிந்திச்சுட்டே இருக்கிறவங்க தான், எப்பொழுதும் சிவபக்தியில் எப்பொழுதும் சிவனுக்கு தொண்டு செஞ்ச உண்மையான அடியார்கள் ஒருவரால் ஒரு சாதாரண ஒரு ஜீவனுக்கு முக்தி கொடுக்க முடியும் என்பது இறைவன் இங்கு உணர்த்துறார். அப்போ சிவனடியார்களுக்கு உண்டான சிறப்பை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். சிவனடியார்களுக்கு ஒரு பண்பு உண்டு, அந்த பண்புகளை எல்லாம் நம்ம வர வச்சோம் எடுத்ததும் அந்த பண்புகள்லாம் வந்துடும்னா வந்துடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த பண்புகள்லாம் வரும். அப்போ சிவனடியாருக்கு உண்டான பண்புன்னா திருநீரையும் ருத்ராட்சத்தையும் அணிஞ்சு அடியவர்கள் கண்டா சிவாய நமச்சிவாய மந்திரத்தை சொல்கிறது, அவங்கள பணியிறது, தொண்டு செய்கிறது, அன்போடு நடந்துக்கிறது, நம்ம இல்லம் தேடி வரவங்களுக்கு நம்ம உணவளிக்கிறது, நம்மால் இருக்கிற எந்த ஒரு பொருளை அவங்களுக்கு கொடுத்து மகிழ்ச்சி அடைகிறது, சக உயிர்களையும் நம்ம உயிர்கள்னு நினைக்கிறது, சிவமாக கருதுறது, இதெல்லாம் உண்மையான அடியார்களுக்கு உண்டான இலக்கணம். இப்படி தான் வாழணும். இப்படி தான் நம்ம 63 நாயன்மார்கள் வாழ்ந்தாங்க, சிவபெருமானை அடைஞ்சாங்க, சிவபெருமான் காட்சி கொடுத்தார். அப்போ சிவனடியார்களுக்கு சிறப்புனா இன்னும் எத்தனையோ சொல்லிகிட்டே போகலாம், நிறைய சிறப்புகளை சொல்லிகிட்டே போகலாம். அப்போ சிவனடியார்களால் ஒரு ஜீவனுக்கு முக்தியை கொடுக்க முடியும், அவங்க வேண்டுனா அது நடக்கும். அப்போ அந்த அளவுக்கு பண்புள்ளவர்களாக அவங்க இருக்கணும்ன்றதுக்காகத்தான் இந்த ஒரு சிறு கதையை நிகழ்வை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ சிவன் குலத்தில் இருக்கிற மீனாக பிறக்க விரும்புகிறோம், எவ்வளோ சீக்கிரமாக இறைவனை அடைய முடியும் பாருங்கள். சிவா திருச்சிற்றம்பலம்.